வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும், நம்மளுடைய கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதாவின் சார்பாகவும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும், அனைத்து கூட்டணி கட்சிகள் சார்பாகவும், அனைத்து மக்களின் சார்பாகவும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய அனைத்து மக்களின் சார்பாக வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றோம். உங்களுடைய ஆட்சி அமைப்பு மிகப்பெரிய அளவில் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக மக்களிடத்தில் செல்லக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி அமைக்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் செய்த அனைத்து அநீதிகளுக்கு தீர்வு எட்ட வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்த 5 வருடத்தில் ஒவ்வொரு இடத்திலுமே குழந்தைகள், பெண்கள் என்று பாராமல் நடந்த கற்பழிப்பு வழக்குகளுக்குரிய தீர்வு எட்ட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவியை சீரழித்த உதயநிதி கைது செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே முறைகேடுகளை செய்துவிட்டு இன்றைக்கு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய கட்சியாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம். அனைத்துமே முழுமையாக விசாரிக்கக்கூடிய முதலமைச்சராக நீங்கள் வர வேண்டும். நம்மளுடைய மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழிகாட்டல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய வழிகாட்டல் இன்றைக்கு நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றீர்கள். அவரை போல கொடுக்கின்ற கரமாக இருக்க வேண்டும். அனைவருக்குமே ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருக்க வேண்டும். என்னுடைய ஒரு கோரிக்கையாக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிளவுபடுத்தி வரக்கூடிய 2 நபர்களை உங்களுடைய கட்சியில் ஆதரிக்கக்கூடாது என்பதை இங்கு அதை வேண்டுகோளாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி இருவரையுமே நிராகரிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கை கொடுக்கும். 5 ஆண்டை முழுமையாக கொண்டு செல்வதற்குரிய அங்கீகாரம் எங்களுடைய கட்சி உங்களுக்காக துணை நிற்கும். என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றவர்களை வாழ வைத்து ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரமாக சான்றளித்துள்ளது. அதனால் வரக்கூடிய நாட்களை முழுமையாக கவனமாக செயலாற்றப்பட வேண்டும். நம்பிக்கையோடு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். என்றைக்குமே அனைத்து மக்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த அனைத்து வகையான அதிகபட்சமான விலையேற்றத்தை குறைத்து மக்களுக்குரிய ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக மின்சாரம் அதிகப்படியான கட்டணம் இருக்கிறது. அதை அனைத்துமே முழுமையாக குறைத்து